ஓம் சாந்தி. शिव भगवानुடைய மகா வாக்கியம் 2/9/2024. मीठे बच्चे, जैसे तुम्हें निश्चय है कि ईश्वर सर्वव्यापी नहीं, वो हमारा बाप है, ऐसे दूसरों को समझाकर निश्चय कराओ, फिर उनसे ओपिनियन लो. இனிமையான குழந்தைகளே, எப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஈஸ்வரன் சர்வவியாபி கிடையாது, அவர் நம்முடைய தந்தை, இதை மற்றவர்களுக்கும் புரிய வைத்து நம்பிக்கையை ஏற்படுத்தி பிறகு அவர்களிடம் கருத்தை எழுதி வாங்குங்கள். கேள்வி: बाप अपने बच्चों से कौन सी बात पूछते हैं जो दूसरा कोई नहीं पूछ सकता है? பாபா தன்னோட குழந்தைங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தை கேட்குறாரு, ஆனா அதை வேற யாரும் உலகத்துல கேட்கவே முடியாது. பதில்: बाबा जब बच्चों से मिलते हैं तो पूछते हैं, बच्चे पहले तुम कब मिले हो? பாபா எப்போ குழந்தைங்களை சந்திக்கிறாரோ அப்ப கேட்குறாரு, குழந்தைங்களே இதற்கு முன்னாடி எப்போ என்ன சந்திச்சிருக்கீங்க? जो बच्चे समझे हुए हैं वो जट कहते हैं, बाबा हाँ हम 5000 वर्ष पहले आपसे मिले थे. எந்த குழந்தைங்க புரிஞ்சிட்ட குழந்தைங்களோ அவங்க உடனடியாக சொல்கிறாங்க, ஆமாம் பாபா 5000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். जो नहीं समझते हैं वो मूंझ जाते हैं. யார் புரிஞ்சுக்கலையோ அவங்க இந்த கேள்வியை கேட்டவுடனே குழப்பத்தில் போயிடுறாங்க. ऐसा प्रश्न पूछने का अक्कल दूसरे किसी को आएगा भी नहीं. இப்படி கேள்வி கேட்கறதுக்கான புத்தி உலகத்தில் யாருக்கும் வரவே வராது. बाप ही तुम्हें सारे कल्प का राज समझाते. பாபா தான் உங்களுக்கு முழு கல்பத்தோட ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बेहद का बाप समझाते हैं. यहाँ तुम बाप के सामने बैठे हो. ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். இங்கே நீங்க பாபா முன்னாடி இருக்கீங்க. घर से निकलते ही इस विचार से हो कि हम जाते हैं शिव बाबा के पास. வீட்டை விட்டு வெளியேறின உடனே இந்த எண்ணத்தில் வர்றீங்க, நாங்கள் शिव बाबा கிட்ட போயிட்டே இருக்கிறோம். जो ब्रह्मा के रथ में आकर हमको स्वर्ग का वर्षा दे रहे. பிரம்மாவோட ரதத்தில் வந்து எனக்கு சொர்க்க ஆஸ்தி அவர் தான் கொடுக்குறாருன்ற எண்ணத்திலே வரோம். ये तो बाप ने समझाया है कि मैं सर्वव्यापी नहीं हूँ. இது பாபா புரிய வச்சிருக்காரு, நான் சர்வவியாபி கிடையாது. சர்வ வியாபக் तो 5 विकार है. சர்வவியாபி எது? 5 விகாரங்கள் தான். तुम्हारे में भी 5 विकार है, इसलिए तुम महान दुखी हुए हो. உங்களுக்குள்ள கூட 5 விகாரம் இருக்கு, அதனால தான் நீங்க மிக துக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. अभी तुम ओपिनियन लेते हो, वो कोई काम की नहीं लिखते हैं. இப்போ நீங்கள் கருத்தெல்லாம் எழுதி வாங்குறீங்க, ஆனால் அதெல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. हाँ इतना लिखते हैं कि यहाँ शिक्षा बहुत अच्छी देते. இதை வேணால் எழுதி தராங்க, இவங்க நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு எழுதி தராங்க. बाकी मुख्य बात जिसमें ही तुम्हारी विजय होनी है वो लिखाओ कि ये ब्रह्मा कुमारी असत्य कहती है कि ईश्वर सर्वव्यापी नहीं है. மற்றபடி முக்கியமான விஷயம் அதில் தான் உங்களுடைய வெற்றியே இருக்குது. இதை எழுதி வாங்குங்க. இந்த பிரம்மா குமாரிகள் சத்தியத்தை உரைக்கிறார்கள், ஈஸ்வரன் சர்வவியாபி அல்ல. இதை எழுதி வாங்குங்க. वो तो बाप है वही गीता का भगवान. அவர்தான் தந்தை, அவர்தான் கீதையின் பகவான் எழுதணும். பாப் ஆக்கர் பக்தி மார்க் சே சுடாயே ज्ञान देते. பாபா வந்து பக்தி மார்க்கத்திலேருந்து விடுபட வச்சு ஞானம் கொடுக்குறார். ये भी ओपिनियन ज़रूरी है कि पतित पावनी पानी की गंगा नहीं. இந்த ஒப்பீனியன் கூட வாங்குங்க. பதீத்த பாவனி என்பது தண்ணி ஓடக்கூடிய கங்கை கிடையாது. ஏக்கி பாப்பே, ஒரே ஒரு பாபா மட்டும்தான். ऐसी ऐसी ओपिनियन जब लिखे तभी तुम्हारी विजय हो. இப்படியெல்லாம் கருத்து எழுதி வாங்குங்க, அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்குது. अभी तुम्हारी जो सर्विस चलती है इतनी खर्चा होता है, ये तो तुम बच्चे ही एक दो को मदद करते हो. இப்போ உங்களோட சேவையெல்லாம் நடக்குது, அதற்கு செலவுகள்லாம் ஏற்படுது, அதெல்லாம் குழந்தைங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறீங்க. बाहर वालों को तो कुछ पता ही नहीं. வெளியில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது. तुम ही अपने तन मन धन से खर्चा कर अपने लिए राजधानी स्थापन कर रहे हो. நீங்கள் தான் தனக்காக தன்னுடைய உடல் மனம் பணத்தை செலவு பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தை உருவாக்குறீங்க. जो करेगा वो पाएगा. யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைகிறார்கள்.
जो नहीं करते वो पाएंगे भी नहीं. யார் செய்யலையோ அவங்க அடையிறதும் இல்லை. கலப் கலப் துமி கர்த்தே ஹோ, கல்ப கல்பா நீங்கள் தான் செய்கிறீங்க. துமி நிச்சய புத்தி ஹோத்தே ஹோ, நீங்கள் தான் நிச்சய புத்தி உடையவங்களாக இருக்கீங்க. अभी सिर्फ कहते हैं संस्था अच्छी है, तो बहुतों के अंदर जो भ्रांतियाँ भरी हुई है कि ब्रह्मा कुमारियों में जादू है, बगाती है, वो ख्याल दूर हो जाती है. क्योंकि आवाज़ तो बहुत फैला हुआ ना. இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறாங்களாம் இவங்க அமைப்பு நல்ல அமைப்புன்னு. அதனால நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கற்பனைகள், அதாவது இந்த பிரம்மா குமாரிஸ் மந்திரம் போடுறாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க, அந்த எண்ணம் வேணால் மாறி இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைய ஏற்கனவே பரவி இருந்தது. विलायत तक ये आवाज़ गया कि इनको 16,108 रानियाँ चाहिए. उनसे 400 मिल गई, क्योंकि उस समय सत्संग में 400 ही आते थे. ஃபாரின் வரைக்கும் இந்த விஷயம் போயிடுச்சான். இவருக்கு 16,108 ராணிகள் வேணும், இப்போ தான் 400 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த நேரம் சத்சங்கத்துக்கு 400 பேர் வந்துட்டு இருந்தாங்க. போத்தோனே விரோதிக்கியா, நிறைய பேர் விரோதம் பண்ணாங்க. பிக்கெட்டிங் ஆதிபி கர்த்தேத்தே, நிறைய என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணாங்க. பரந்து பாப் கே ஆகே தோ கோய் கி சல் ந சகே. ஆனால் பாபா முன்னாடி யாராலையும் எதையும் செய்ய முடியலை. சப் கேத்தேத்தே ஏ ஜாதூக்கர் ஃபிர் கஹா சே ஆயா. எல்லாரும் சொன்னாங்களாம் இந்த மந்திரவாதி எங்கேருந்து பிறகு வந்தாருன்னு. ஃபிர் வண்டர் தேக்கோ, அதுக்கப்புறம் அதிசயத்தை பாருங்க. பாபா தோ கராச்சி மேத்தா, ஏன்னா பாபா கராச்சியில் இருந்தார். ஆப்பே ஹி சாரா ஜுண்ட் ஆப்பஸ்மே மில்கர் பாகே. அப்போ எல்லா கூட்டமும் என்ன ஆயிடுச்சு, சிந்துலேருந்து ஒன்று சேர்ந்து இங்கேருந்து கராச்சிக்கு என்ன ஆயிட்டாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. கோய்க்கோ பத்தா நெய் படா கி ஹமாரே கர்ஸே கேசே பாகே. வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியல நம்ம வீட்டிலேருந்து எப்படி இவங்கெல்லாம் போனாங்கன்னே தெரியல. எபி கயால் நே கியா இத்தனை சப் கஹா ஜாக்கர் रहेंगे. அதை கூட அவங்க யோசிக்கலை, இவ்வளோ பேர் போயிருக்காங்களே அங்கே போய் எப்படி இருப்பாங்க. फिर फट से बंगला ले लिया. பாபா டக்குன்னு பங்களா வாங்கிட்டாரு. तो जादू की बात हो गई है ना. இதுதான மாய மந்திரம். அபிபி கேத்தே ரேத்தே ஜாதுகர் நீ. இப்போ கூட சகோதரிகளை பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்களா, இவங்கெல்லாம் மந்திரம் போடுறவங்க பிரம்மா குமாரியோं के पास जाएंगे तो फिर लौटेंगे नहीं. என்ன சொல்கிறாங்களா, இந்த பிரம்மா குமாரிஸ்ட்ட போனவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. चलते फिरते बाप को याद करो. நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைங்க. अच्छा बड़ा रूप ही समझो बाप का. பாபா பெரிய ரூபத்தில் கூட நினைங்க. परंतु याद तो एक को करो ना. ஆனால் நினைவு ஒருத்தர் தான் செய்யணும். तो तुम्हारे पाप कट जाए. அப்போ தான் உங்கள் பாவங்கள் அழியும். और तो कोई उपाय है नहीं. இதுக்கு வேற மாற்று உபாயமே கிடையாது. एक दो को भी याद दिलाना है तो पाप कट जाए. ஒருத்தருக்கொருத்தர் பாபா நினைவை ஏற்படுத்தினாலும் பாவம் அழியும். अच्छा, நல்லது. தாரணைக்கான சாரம், जैसे बाप और नॉलेज गुप्त है, ऐसे पुरुषार्थ भी गुप्त करना है. எப்படி பாபா மற்றும் ஞானம் குப்தமாக இருக்குது, அதே போல் உங்களோட புருஷார்த்தமும் குப்தமாக செய்யுங்க. கீத் கவிதாவோ ஆதிக்கே பஜாய் சுப் ரேனா அச்சா ஹே. பாடல்கள் கவிதைகளுக்கு பதிலாக அமைதியாக இருக்கிறது நல்லது. சாந்தி மே சல்தே ஃபிர்தே பாப் கோ யாद करना है. சாந்தியாக நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைவு செய்யுங்க. ரெண்டாவது பாயிண்ட், புராணி துனியா பதல் ரஹி, இஸ்லே இசே மமத்துவ நிக்கால் தேனா. பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, எனவே இதன் மீது இருக்கக்கூடிய மோகத்தை விட்டுவிடுங்கள். இசை தேக்தே ஹுயே பி நெய் தேக்னா. இதை பார்த்தும் பாராமல் இருங்கள். புத்தி நயி துனியாமே லகானி ஹே. புத்தியை புது உலகத்தில் ஈடுபடுத்துங்கள். वरदान, ब्राह्मण जन्म की विशेषता को नेचुरल नेचर बनाने वाले सहज पुरुषार्थी भव. பிராமண பிறவியின் விசேஷ தன்மைகளை இயற்கையான சுபாவமாக்கக்கூடிய சகஜ புருஷார்த்தி பவ. ब्राह्मण जन्म भी विशेष, ब्राह्मण धर्म और कर्म भी विशेष, अर्थात सर्वश्रेष्ठ है. क्योंकि ब्राह्मण कर्म में फॉलो साकार ब्रह्मा बाप को करते हैं. பிராமண பிறவியும் விசேஷமானது, பிராமணருடைய தர்மா கர்மாவும் விசேஷம், அதாவது சர்வசிரேஷ்டம். ஏன்னா பிராமணர்கள் காரியத்தில் பிரம்மா பாபாவை பின்பற்றுகிறீர்கள். तो ब्राह्मणों की नेचर ही विशेष नेचर. அப்போ பிராமணர்களுடைய சுபாவமே விசேஷமானது. சாதாரண வ மாயாவி நேச்சர் பிராமணோं की नेचर नहीं. சாதாரணமானதோ அல்லது மாயாவி நேச்சரோ பிராமணர்களுடைய சுபாவம் கிடையாது. सिर्फ यही स्मृति स्वरूप में रहे कि मैं विशेष आत्मा हूँ. இந்த ஒரு நினைவு स्वरूपத்தில் இருங்க, நான் विशेष आत्मा. ये नेचर जब नेचुरल हो जाएगी तब बाप समान बनना सहज अनुभव करेंगे. இந்த நேச்சர் எப்போ நேச்சுரல் ஆகிடுதோ
அப்பதான் பாபாவுக்கு சமம் சகஜ அனுபவம் ஏற்படும். स्मृति स्वरूप से समर्थ स्वरूप बन जाएंगे. यही सहज पुरुषार्थ है. ஸ்மிருதி ஸ்வரூபத்திலிருந்து சமர்த்த அதாவது சக்தி ஸ்வரூபமாகி விடுவீர்கள். இதுவே சகஜ புருஷார்த்தம். ஸ்லோகன் पवित्रता और शांति की लाइट चारों ओर फैलाने वाले ही लाइट हाउस है. பவித்திரதா மற்றும் அமைதியினுடைய ஒளியை நாலா பக்கங்களிலும் பரப்புபவர்களே லைட் ஹவுஸ், அதாவது கலங்கரை விளக்கம். அச்சா, ஓம் சாந்தி.